வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆதித்யாவுல கொஞ்சம் நடிங்க பாஸ் மூலமா ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவர் தான் காமெடி நடிகர் ஆதவன். அவர் வந்து இப்போ நெறைய இஷ்யூஸ்ல மாட்டிட்டு இருந்தாரு. அதாவது 2வது திருமணம் அந்த மாரி நெறைய பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருந்தாலுமே, இன்னைக்கு சிடபிள்யூசி சீசன் 7ல போயிட்டு இருக்கிற இந்த இஷ்யூக்கு எதிரா வந்து அவர் வந்து குரல் குடுத்திருக்காரு. அதாவது அங்க திவாகர் வந்து நெறைய விஷயங்கள இன்னைக்கு நெறைய குற்றச்சாட்டுகள மாகாபா ஆனந்த் மேல முன் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈசிஆர்ல நெறைய பெண்கள் கூட அவர் இருந்த வீடியோ வந்து என்கிட்ட இருக்கு. சரியான டைம்ல நான் அந்த ஆதாரத்த ரிலீஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம டெய்லியுமே அவர் வந்து குடிச்சுக்கிட்டு மது அருந்திட்டு தான் வந்து இன்னைக்கு அ அந்த செட்டுக்குள்ள இருக்காரு. அதாவது ஒவ்வொரு ஷோலயுமே கிட்டத்தட்ட வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவ கொஞ்சம் சாப்பிட்டு தான் லைட்டா வந்து அவர் நின்னுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள திவாகர் சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்துக்கு எதிரா தான் ஆதவன் ரொம்ப கோவமா ஒரு அ யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ குடுத்திருக்காரு. அத தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அ குக் வித் கோமாளிலே நெறைய செலிப்ரேஷனுக்கு ஆதவன், குரேஷி, பாலா அப்படின்னு சொல்லிட்டு டீமா வந்திருக்கிறாங்க. அந்த வகையில நான் வந்து மாகாபாவ எனக்கு ஒரு 4 இயர்ஸுக்கு மேல தெரியும். அந்த வகையில அவர் எப்பேர்ப்பட்ட மனுஷன், அது மட்டும் இல்லாம புகழ் யாரு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள பத்தி பேசுறதுக்கு இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்தையும் ரொம்ப கோவமா ஆரம்பத்துலருந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்கள மாரி யூடியூப் சேனல் தான் இன்னைக்கு அவன் ஒரு ஆள்ன்னு கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி பெரிய ஆளாக்கி விட்டுருக்கிறீங்க. அவன் பேசுறதெல்லாம் உண்மையிலேயே பார்த்தா உங்களுக்கு கோவம் வரலையா? இன்னைக்கு நடிப்புக்காக எத்தன பேர் எவ்ளோ பெரிய டேலண்டோட வெளியில இருக்கிறாங்க. அவங்களுக்கே இன்னைக்கு சமூகத்துல சரியான வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. இந்த மாரி ஆட்கள் எல்லாம் சும்மா வாய வச்சே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஏங்க யார வேணாலும் குடிக்கிறான் அப்டின்னா, நீங்க உடனே அந்த கேள்விய கொண்டு போய் அந்த நபருக்கு சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட கேட்க முடியுமா? இப்ப சூப்பர் ஸ்டார் கிட்ட போய் கேட்க முடியுமா? கமலஹாசன் சார் கிட்ட போய் கேட்க முடியுமா? அப்படி இருக்கும்போது மாகாபா அப்படிங்கிற ஒரு சாதாரண மனுஷன் தானங்க. அவர்கிட்ட போய் நீங்க குடிப்பீங்களா? அப்படின்னு உங்கள பத்தி திவாகர் சொல்றாரு. அது உண்மையா? அப்படின்னு கேட்டா அவருக்கு கோவம் வராதா? அந்த மீடியா இன்டர்வியூல அவர் கோவப்பட்டதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். அதாவது எந்த செலிபிரிட்டி இன்னைக்கு அவங்க பொது பப்ளிக் லைஃப்ல இருக்காங்கன்னா, அவங்கள பத்தி யாரு ஒரு தனி மனுஷன் அலிகேஷன் வச்சாலும் நீங்க உடனே போய் அப்படியே கேட்டுருவீங்களா? அவங்களுக்குன்னு ஒரு பிரைவேட் லைஃப் அப்படி அவங்களுக்குன்னு ஒரு சொசைட்டி அவேர்னஸ் இருக்காதா? அப்படிங்கிற மாரி நெறைய கோவமா வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினாருங்கிற விஷயத்த தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே வந்து எனக்கு இரிட்டேட்டா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈசிஆர்ல பல பெண்கள் கூட இருக்கிற ஆதாரத்த சரியான டைம்ல ரிலீஸ் பண்ணுவாராம். ரிலீஸ் பண்ணட்டுமே பார்க்கலாம். சரி மாகாபா, ஈசிஆர்ல நெறைய பொண்ணுங்க கூட இருந்தாங்க. நீ அப்போ எங்க இருந்த? ஃபோன் அந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. எப்படி உனக்கு அந்த ஆதாரம் கிடைச்சது? அப்படின்னு கேட்குறாங்க. சரி நீ குடிச்ச அப்படின்னு சொன்னல்ல. அப்ப நீயும் கூட குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தியா? செட்ல நீயும் குடிச்சிட்டு இருந்தியா? நீ என்னமோ சிப்ஸ் சாப்பிட்டேன், சிக்கன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு? சரி அவரு குடிச்சாரு, அப்ப நீயும் குடிச்சிட்டு இருந்த. அப்படியா? அந்த மாரி நெறைய விஷயங்கள சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு புகழ் வந்து ஒரு ரொம்பவும் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி லைஃப்குள்ள வந்த பையன். இன்னைக்கு வந்து நெறைய பேர் வந்து இன்னைக்கு கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பாலா மாரி ஆயிட முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏங்க அவன் வந்து புகழ் வந்து இப்ப புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கான். அவனுடைய ரொம்ப நாள் ஆசையே வந்து கார் வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அமௌண்ட் சேர்த்து இஎம்ஐ இல்லாம சொந்த காசு போட்டு கார் எடுத்திருக்கிறான். அந்த விஷயத்த வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியால போடும்போது, பாலா வந்து இன்னைக்கு தன்னுடைய சம்பாதியது மட்டும் இல்லாம, இன்னைக்கு எத்தனையோ சோஷியல் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பாலா ஆயிட முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சோஷியல் மீடியால கேட்குறான். ஏங்க அவன் உழைச்சு, சம்பாரிச்சு பண்றான். மேபி புகழும் உதவி பண்ணிட்டு இருக்கலாம். அது யாருக்கு தெரியாம இருக்கும். ஒரு விஷயம் தெரியுது அப்படிங்கிறதுக்காக, அந்த விஷயத்த நீங்க புகழ்ற நீங்க, இன்னொருத்தன் வந்து அவனுடைய லைஃபோட அந்த ஸ்டேட்டஸ மாத்தணும்னு நினைக்கிறான். அதுல என்னங்க தப்பு இருக்குது? இன்னைக்கு பல பேரோட லைஃப் அதானே. நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். நாளைக்கு என்னுடைய குழந்தைக்கும் இந்த நிலைமை வந்துரக்கூடாது. அதுதானே. அத விட புகழ் வந்து எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப அவன் கூட இருக்கிறான். அவன் கூட யாராவது பசங்க இப்ப நியூ கம்மர்ஸ் இருக்காங்க. அவங்க கவுண்டர் சூப்பரா குடுக்குறாங்கடா. டேய் செம்மடா! உண்மையிலேயே அவனுடைய பிஹைண்ட் த சீன் ஸ்க்ரீன் வந்து அவனுடைய லைஃப் இப்படிதான் இருக்கும். அவ்ளோ அப்ரிஷியேட் பண்ணுவான். அவ்ளோ மோட்டிவேட் பண்ணுவான். யாரையுமே அவன் மோட்டிவேட் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. மேபி அவன் கவுண்டர் கலாய்க்கிறது அந்த மாரி அவனுடைய ஆன் ஸ்க்ரீன்ல இருந்தாலும், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அவனுடைய பிஹேவியர் இதுதான். ஸ்டார்ட்டிங்ல எல்லாருமே சொன்னாங்க. அதாவது திவாகர் சொன்னது என்னன்னா, அவரு உள்ள வந்த உடனே புகழ் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிட்டாராம். ஏன்னா புகழோட பிளேஸ்க்கு வந்து அவர் வந்துருவாங்கன்னு புகழுக்கு வந்து ஜெலசி அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்கல்ல. புகழ் வந்து சரி வாட்டெவர் சிடபிள்யூசி மூலமாவோ, இல்ல அவனுடைய திறமை சம்திங் வெளிப்படுத்தி இன்னைக்கு இந்த பிளேஸ்ல அவன் நின்னுட்டு இருக்கான். நீ எப்படி வந்த?
உன்ன சேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஏன்னா, அ அந்த ஒரே காரணத்துக்காக நீ ஒரு ஸ்டாரு, அது மட்டும் இல்லாம ஹீரோ, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீயே சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூ பார்த்தேங்க. அவருடைய படம் அவர் ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆனா, குறைஞ்சது 10,00,000 பேர் வந்து பார்ப்பாங்களாம். ஏன்னா, அவருக்கு இந்த இளைஞர்கள் ஃபேன்ஸ் அந்த யங்ஸ்டர்ஸ் ஃபேன்ஸ் வந்து ஃபேன் பேஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால. இதெல்லாம் சத்தியமா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? கோவம் வருதா? இல்லையா? இப்போ நிஷாக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டதுனால தான் மாகாபா புகழ் தலையிட்டாங்க. நிஷா, மாகாபா, புகழ் எல்லாருமே விஜய் டிவில ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நிஷாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு மாகாபா போவாரா? இல்ல நிஷாக்காக ஸ்டாண்ட் குடுப்பாரா? இந்த ஒரு நார்மலான விஷயத்த தானே அந்த பெர்சன் பண்ணுனாரு. இப்ப ஒருத்தர் சொல்றத நாம உண்மைன்னு எடுத்துக்க முடியுமா? இல்ல 50 பேர் சொல்றத நம்ம உண்மைன்னு எடுத்துக்க முடியுமா? அப்படி பார்க்கும்போது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா தெரியுது. அந்த ஆள் ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக இன்னொருத்தர பலிகடா பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு பியூரா நீங்களும் வந்து யூடியூபர்ஸும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனக்கு பார்த்தா உண்மையிலே இதுதான் தெரியுது. பைல்வான்னு சொல்லிட்டு ரங்கநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்காரன் பேசிட்டு திரிவான்ல, அவன விட இவன் ஒரு கேவலமான ஜென்மமா எனக்கு தெரியுது. அதுக்கப்புறமேலு உங்க இஷ்டம். புகழ் சொன்ன மாதிரி அ இன்னைக்கு சூர்யா சார்லாம் எவ்வளோ பெரிய லெஜெண்ட். அப்பேற்பட்ட லெஜெண்டையே இன்னைக்கு வாட்டர் மெலன் அப்படின்னு சொல்லிட்டு இமிட்டேட் பண்ணி அ அவரே சிவாஜி சாரையே அசிங்கப்படுத்துறான். இவன் இன்னொருத்தர அசிங்கப்படுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடும்? உண்மையிலே இவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு யூடியூப்ல இன்டர்வியூ எடுக்காதீங்க. நடிச்சு காட்டுங்கன்னு தயவு செய்து கேட்காதீங்க பப்ளிக்லயும். அதனால தான் அந்த பைத்தியத்தை இன்னும் சரி பண்ணவே முடியல அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள ஆதவன் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விஜய் டிவி தலையிட்டு சார்ட் அவுட் பண்ணி முடிச்சிருக்கலாம். ஆனா இதெல்லாம் அவங்க ஒரு விஷயமாவே நெனைக்கல. இந்த பைத்தியக்கார பையன் வேணா எங்கேயோ கத்திக்கிட்டு திரியிட்டு நெறைய யூடியூப் சேனல்ஸுக்கு. அது அவங்களுக்கு தேவையே இல்ல. அவன் இன்னும் லாஸ்ட்டா ஒண்ணு சொல்லியிருந்தான்ல, என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா மட்டும் அந்த கேஸ வாபஸ் வாங்குவேன்னு. இல்ல வாபஸ் வாங்காத. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. நீ எவ்வளோ தூரம் போவியோ போ. ஆனா ஒரு ஒரு இடத்துல நீ அசிங்கப்பட்டு நிக்கல அப்டின்னா பாரு அப்படிங்கிற மாரி விஷயத்தையும் ஆதவன் சொல்லியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, தாய் கிழவியோ மூவி வந்து கிட்டத்தட்ட வந்து அரவுண்ட் த வேர்ல்ட் 90 க்ரோர்ஸ் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட அந்த மூவி எடுக்கிறதுக்கே 10 க்ரோர்ஸ் வந்து சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ஸ்ல செலவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸையும் 9 கோடி குடுத்து வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாரி ஒரு 20 க்ரோர்ஸ் வந்து போட்டு இன்னைக்கு 100 க்ரோர்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இது ஒரு மிகப்பெரிய நடிகர்கள், இளம் நடிகர்கள் அந்த மாரி யாரையுமே பயன்படுத்தாத ராதிகா சரத்குமார் அப்படிங்கிற ஒரே லீட் ஆக்டர்ஸ வச்சு இந்த படத்த இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போய் முடிச்சிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ராதிகா சரத்குமாரோட அந்த மார்வெலஸான ஆக்டிங் மட்டும் தான். அது மட்டும் இல்லாம ராதிகா சரத்குமார் மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த விஷயத்துக்காக என்ன அப்ரோச் பண்ணும்போது, இந்த மாரி உங்களுக்கு ஏஜ்டு கெட்டப் தான் குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே ஏஜ் கெட்டப்னா என்ன கொஞ்சம் மேக்கப் டல்லா போடுவாங்க அவ்வளோதானே அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட்டு அந்த மேக்கப் நான் போட்டு அது எனக்கு செட் ஆகுறதுக்கே குறைஞ்சது 4 to 5 ஹவர்ஸ் ஆச்சு. அவ்ளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணுன ஒரு விஷயம் இந்த அளவுக்கு ரீச் குடுத்துருக்கு. என்னுடைய இந்த ஏஜ்ல கூட அப்படின்னு நெனைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் ரீசென்ட்டா பாரதி ராஜா சார கூட பார்த்து இந்த மாரி தாய் கிழவி படம் பார்த்துட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். நேஷனல் அவார்டு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன ஆசீர்வாதம் பண்ணாரு. எப்பயும் போல என்னுடைய குருநாதர். அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க.